ஓ என் கற்பனை சாக்லேட் வீமி என்று ஏற்கிறேன் சினிமாவுல சாக்லேட் கிடையாது. ஓ இனிப்புகள். இது ஒரு படம் மட்டுமேன்னு நினைச்சேன். சரி புரிஞ்சுக்கொண்டேன். பின்னர் அதை செய்ய மாட்டேன். ஆட்சி விதிகளை பின்பற்ற வேண்டும். அந்த வீதி காவலர் எப்படியோ இருக்காரு. அப்படியே நான் ஆகாடா ஏமாற்றி இந்த சாக்லேட்டை கொண்டு வந்து விடுவேன். நான் கிட்கேட் பயன்படுத்தி ஒரு ஸ்கர்ட் செய்தால் அவர் எதுவும் கவனிக்க மாட்டார் என்று நான் சூதையிடுகிறேன். ஆமாம், நான் நிச்சயமாக ஒரு ஜீனியஸ். ஹாஹா, எனக்கு சுபிக்ஷை சொல்க. நான் செல்ல போகிறேன். ஓ வணக்கம் ஐயா. இதோ என் டிக்கெட். உங்களிடம் உணவு எதுவும் இல்லையா? இப்ப அது பருவோம். இந்த ஸ்கர்ட் சாக்லேட் வாசனை வீசியது போன்றதாக உள்ளது. நீ என்ன செய்கிற? அது போகிறது. ஓ இல்ல, நான் கருகிட்டேன் போல. ஆம் ஆம், இங்கே பார்க்க உங்கள் ஸ்கர்ட்ல உங்களுக்கு சாக்லேட் செந்துகிறது. ஆம், இங்க இருந்து வெளியேறு. வணக்கம் அனைவருக்கும். எங்கள் புதிய விளையாட்டை பற்றி ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்களா? கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் மல்டிடியூஸ் வேர்டை பதிவிறக்குங்கள். ஒன்னாக விளையாடலாம். இது மகிழ்ச்சியாக இருக்கும். சினிமாவில் ஐஸ்கிரீம் என்றும் ஒருபோதும் நான் பார்க்க கூடாது. அந்த பலகையை நான் பார்க்கல, மன்னிக்கவும். ஆவோ, ஸ்ட்ராபெரி பேஸ்ட் பாட்டில எப்படி எடுத்து செல்வது? ஓ எனக்கு தெரியும். நான் ஒரு வரைபடத்தை உருவாக்க அதை முடியும். செய்து விடு. யாரும் அதை ஒருபோதும் உணர மாட்டார்கள். பார்த்தீர்களா? இப்போது இதன் மீது கமி பியர்ஸ் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்ப்போம். ஓஹாஸ் அணி கவனமாக இரு. மெட் பிடிக்கிறதா? ஆமாம், காவலாளர் கவனிக்க மாட்டார். ஹை, நான் சினிமாவுக்கு வந்திருக்கிறேன். என்ன? ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சியான நகம் அலங்காரம். அற்புதம். பார்ப்பதற்கு அனுமதிக்கலாமா? ஆம், நீங்கள் பார்த்து செல்லலாம். கண்டிப்பாக. நல்லா பாருங்க. நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் பெற்றேன். கடைசியாக நான் ஒரு சினிமா பார்க்க முடியும். சில உபசாரங்களை உட்கொள்ள முடியும். ஜஸ்ட் கமி பியர்ஸ் பிடிக்கிறது. பச்சுமேனு இனிப்பு இல்லை. ஓ உண்மையா? அருமை. யார் அவர்? யார் எனக்கு கடித்தார்கள்? ஓ உப்ஸ், மன்னிக்கவும். நான் என்ன செய்கின்றேன்? வெட்கமானது. மன்னிக்கவும். அவர் இன்னும் அங்கேயா? ஐயோ, நான் எப்படி காப்பி கொண்டு வர முடியும்? ஓ எனக்கு தெரியும். இதனால ஜோக்கர் முடியை உருவாக்கலாம். தீயந்தானே அல்லவா? நான் அதை புதுமையானது என்று நினைக்கிறேன். ஆமாம், ஏன் இந்த உடைகள் சேரலை? அது வேற விஷயம். போகலாம். வணக்கம் காவலர், நான் படத்தை பார்க்க வந்திருக்கிறேன். ஆமாம் சொல்றேன். ஓ ஒரு வினாடி, உங்களுடைய மனநிலையை உயர்த்துகிறேன். இதோ உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். எனக்கு பரிசா? நன்றி மிகவும். நாயுடன் எப்போதுமே கனவு கண்டிருக்கிறேன். அப்படியானால் நானும் செலவிருக்கின்றேன். மகிழுங்கள். அட ஆம், காப்பாளர் எனக்கு பருத்தி சர்க்கரை கையில் இருப்பதை கவனிக்கவில்லை போலும். இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் தான் நாரிசேன். குலாபிகன். உங்களை மீண்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஓ மார்ஷ்மெல்லோ. எம் எம். அம்மா, ஓப்ஸ், காவலர் பிடிபட்டார். மச்சான், ஒரு படம் பாப்போமா?
நீ ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிற? உனக்காக கொஞ்சம் பருத்தி குட்டி. எவ்வளவு ருசியான லாலிபாப்! தலைப்பு இனிப்புகள் இன்னும் என்னுடன் இருப்பதால் இது ஒரு நல்ல கவனத்தை திசைக்கிறது. வணக்கம், நான் திரைப்படத்தை பார்க்கிறேன். உங்களுடைய உணவோட உள்ள செல்ல வேணாம். அதை குப்பையிலிருந்து போட்டு உள்ள செல்லுங்க. எவ்வளவு வருத்தமாயிருக்கிறது. நான் இந்த லாலிபாப் வேண்டும் என்றிருந்தேன். சரி, நான் உள்ளே செல்லலாமா? ஆமாம், நிச்சயம். ஆஹாஹா, பிடித்து விட்டேன். குச்சி மிட்டாய் என் கவனச்சிதறல் திட்டம்தான். காரணம், உண்மையான இனிப்புகள் இன்னும் இங்கேதான். நான் அதனை முழுவதும் உள்ளே இடு. சரி, ஒரு பிரச்சனை. நான் கேண்டு கழிவறைக்கு போவதற்கு. அது என்ன? ஹே, அது என்ன? நான் தான் வித்தியாசமான பிசாசு. உணவு இல்லை. என்ன பார்க்கிறேன்? முழு கூட்டம் விதிமுறைகளை மீறுபவர்கள் வருகிறார்கள் பார்வைக்கு. அவர்களை பாருங்கள். இப்போது சுவாரஸ்யமாக இருக்கும். யாருக்கும் தங்களது உணவு இல்லை. விதிகள் இதோ. அது யார்? டீனா, நீ எங்களுக்கு உதவுவாயா? ஆமாம், காவலர் சாம், நீங்கள் எங்களை உணவகத்திற்குள் அனுமதிக்க வேண்டும். தாங்கள் உண்மையிலேயே விரும்புகிறீர்கள். ஆமாம், சரி. சினாக உள்ளது. நேர்மறை சஜஷன் வேலை செய்து விட்டது. இதோ எங்களின் டிக்கெட். சிற்றுனர், என்னை பின்தொடருங்கள். ஆமாம், இறுதியாக. அது என்ன? என்ன? எனக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் இல்லை. ஓ, நிறுத்து. எனக்கு ஏதோ ஞாபகம் இருக்கிறது. ஹாலல் தவறாளர்களா? நீ அபார்த்து விடலாம் என்று நினைக்கிறாயா? இல்லை, ஒருபோதும் இல்லை. இப்போது நான் இந்த வாக்யூம் கிளீனர் மூலம் நப்பங்கள் எல்லாம் கைப்பற்றுகிறேன். இல்லை இல்லை, என் ஐஸ்கிரீம். என்ன? எனது டோனட் அல்ல. அதை அனுபவித்து பாருங்கள். யாரும் பார்க்கவில்லை. நான் ஒரு கோலா கேன் குடிக்கலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆஹா, சூப்பர். ஆம், ரொம்ப சுகமா உள்ளது. அது நான் இல்லை, அவர்தான். அது என்ன சத்தம்? எனக்கு தெரியவில்லை. குடிக்கிறார். ஏய் நண்பா, என்ன? ஓ முகலேர், உனக்கு தோன்றியது. இல்லை இல்லை, நான் எதுவும் செய்யவில்லை. அது எனக்குள் இருக்கிறது. கொண்ட சவால் வீடு. Esodorin and Tanner Seatugers of Krangers of Grand Boy Frigas and the celebrity or Can 120 years. நன்று குவிண்டின். அதை செய்வது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஓ குவிண்டின், கொஞ்சம் வலியால் உன் முகத்தில் தொட்டு போச்சு. ஆனால் அவர் தலையை இழக்கவில்லை. மாறாக அது அவருக்கு ஒரு குறைச்சலுக்கு ஊக்கமளித்தது. மேரி விஷயமோ, ஆம், நீல பொலிஷ் கொண்டு ஓவியம் வரையும் போது சீராக ஓவியம் முடியும் என்றால் அதுவே ஒரு சாதனை. இதையெல்லாம் தெரிந்திருக்கிறது இப்போது மேரிக்கு. அல்லது அவர் குயிண்டனை போல் ஊக்கமடைந்திருக்கலாம். ஏற்கனவே ஓவியம் முடித்து விட்டார். மேரிக்கும் போட்டிடும் மனப்பான்மை மட்டுமன்றி சில திட்டங்களும் உள்ளன. மேன்சான இளஞ்சிவப்பு துணியால் அலங்கரிக்க முடிவெடுத்திருந்தாள் போல் தெரிகிறது. உண்மை சொந்தமானதும் பர மேகாமையாகவும் இருக்கும். இது போன்றது. நான் மேகத்தில் இருப்பது போல். குயின்டின் நீலத்தை வெண்மையான துளிகளால் குடி கலந்ததாக தோன்றுகிறது. அதை பார். என் கடவுளே, நீர் கிண்டல் செய்யல. புதன்கிழமை. குவிண்டின், உன்னை காப்பாற்றிக்கோ. ஒரு பயமுறுத்தும் கை உன்னை துரத்துகிறது. Takes instrument or the straight frames right now. Including Avanti, or to புஸ்தகம் மறுடியுள்ளதால் மால்டிடு கொடியை ஏற்றுவதன் மூலம் கொண்டாட்டம் செய்ய ஒரு நல்ல காரணம்.
என்பது போல குவெண்டின் வீட்டின் தோற்றத்துடன் மிகுந்த மகிழ்ச்சி இல்லை. ஆனால் அவர் ஏற்கனவே ஏதோ ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். அவர் வெள்ளையாக வரைக்கும் கால் வந்து ரொம்ப அசல். எஸ், எப்படி பண்ணலீங்க குவெண்டின்? மேரி தனது வட்டங்களோட என்ன பண்றாருன்னு தெரிய வருகிறது. நாம் இப்ப அறிந்து கொள்வோம். ஆமாம், அவள் மாளிகையை அலங்கரித்தாள். அந்த பமைச்சர்ஸ் அபர்ஸ்மெண்டி ஆடம்பரங்கும் திறந்து ஸ்வன்சீர்ஸ மேரி. ஆம், கூரை அழகாக இருக்கு. பஸ் அம்சம் உடுக்கலானது. இதுக்கு உருவம் வைக்க மட்டுமே உள்ளது. ஓ, குவெண்டின் கூட கூரையை அலங்கரிக்க முடிவு செய்துள்ளார். ஆனால் ஸ்டிக்கர்களுடன் அதை செய்ய முடிவு செய்தார். என்ன பாஸ்கெட் பால் வீணப்பட்டிருக்கு. குவெண்டினின் அக்கறையை வீழ்ச்சியிருக்கு. ஒரு பாஸ்கெட் பால் வளையம். அது நல்லாவும் ரொம்ப விளையாட்டு பொழுதுபோக்காகவும் தெரியுது. ஆனால் உண்மையான பந்துடன் விளையாடுவது அதிகமாகவே சந்தோஷமாக இருக்கும். வெண்டி விளையாட்டை கண்டிப்பாக விரும்புவது இல்லை போலும். நிச்சயமாக அடுத்த முறை குவெண்டின் அதை செய்ய முன்னால் 1000 முறை யோசிப்பார். வெட்னஸ்டே தனது வீட்டை பராமரிக்க முடிவு செய்தாள். ஆம், மிகவும் பிரகாசமான நிறமல்ல, ஆனால் அது அவளின் பாணி. பாருங்க, என் கீர்க்கு ஏன் ஆமாம், புதன்கிழமை மட்டுமே முடியும். யோசனை சந்தோஷம். ஆம், சிறிது பயங்கரமான கண்கள் இந்த வீட்டிற்கு தீங்கு செய்யாது. என்ன சரி, எல்லா வீடுகளின் தோற்றமும் தயார் போல இருக்கிறது. இதன் அர்த்தம் நாம்களின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறோம். நீங்களும் நாங்கள் முற்றத்தை கவனித்துக் கொள்வோம். ஒரு பாத் அலங்காரத்துடன் ஆரம்பிக்க முடிந்தது. பாருங்கள், அச்சா சொந்த முறையின் சரி, இன்று எங்க போவோம்? அந்த சுடு சரியா? நம்ப முடியாத உதவியாளர். இதை அணியுங்க ட்ரேசா. அப்படின்னு நீங்க நினைக்கல இல்லையா? நிச்சயமா இல்லை. கண்களின் வடிவில் அச்சமே உரைக்கும் அலங்காரங்கள் இல்லாமல் எங்கு? அவள் அவற்றை பயிரிடுகிறாளா? என்ன? ஓ, ரொம்ப புதுசானது. Hey, where's Nina Rutan? And stay in an argument in Brothers. Oh, Tippity Dubbity too. என் கைகள் மண்ணிலிருந்து வெளியே வருகிறதா? நன்றி இல்லை. மேலாண்மையில் பத்திரமாக மால்பாக்ஸ் இல்லை இல்லையா? ஆமாம், புதன்கிழமைக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கிறது. பயங்கரமானது, ஆனால் ஸ்டைலானது. குவெண்டின் தனது வீணரப்ஸை ஹாக்கி குச்சியால் அலங்கரிக்க முடிவு செய்தார். வெறும் புல்வெளி வரையும் இருக்கு. வருத்தப்படுறியா? இப்போ நீங்க பாத்துக்கலாம். பாரு, இது ஒரு உண்மையான கால்பந்து மதிப்பீடு. குவெண்டின் அது போதுமானதில்லை என்று நினைக்கிறார் போல. யார்டில் முயற்சி பண்றது அவசியம். குவெண்டின், வாங்க பொங்கல். கோல் சிறப்பு குவெண்டின். How are you? Opsivan Zerkonan. That's pretty kid. சிறிய குப்பை கூடமாக Antirino Thunder Courtier by Fazmarin. Anthony Rare for Radio Ancient Rail Patty Age Renovate. மரியாவின் நிலைப்பாடு என்ன? மரியா ஒரு அஞ்சல் பெட்டியுடன் ஆரம்பிக்க முடிவு செய்தாள். எல்லாம் எளிதாக இல்லை. அவள் அதை அலங்கரித்து அதனை ஃப்ளமிங்கோ வடிவத்தில் உருவாக்குவாள். மற்றும் நாம் இந்த திட்டம் மிகவும் அழகாக உள்ளது. The curse staring toward her else part number and come. Then I use your gunner devil. Wise. Yanango
புல்வாயில் ஒரு பொழுது போர்வை கிடத்த முடிந்தால் அதில் மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவிடுங்கள். சில தலையணைகள் வைத்து ஓய்வு எடுங்கள். இதை முழுமைப்படுத்த உயர்ந்த செய்யக்கூடிய ஒரே விஷயம் குவிண்டினின் பயிற்சிகள். வீடுகளிடையே மலைசும் கிராண்ட் பெகிடன் பால இருக்கிறது. ஒரு மகனே அரபாயில புதன் கவலைப்பட மாட்டாள். அவளுக்கு தனித்தன்மையான ஒரு விதமான சூழல் உண்டு. எங்களுக்கு இன்டர்நேஷனல் கொண்டர் என்கிற பொருள் இருந்தால் லோஸ்டாக இருக்கும். சாவடியா உள்துறை முடிக்க நேரம். நீங்கள் கூட முடியாது. அங்கே அதிக கலைப்புலமை காட்டுங்கள். சரி, புதன்கிழமை என்று என்ன நடக்கிறது பார்க்கலாம். அவள் எல்லாவற்றையும் கரும்பு சாயம் பூச முடிவெடுத்தது. The freaking interest that I see. Oh, man, some is yadlam karepia usa. It's beyond for ESP which shins pana. But creator is here, and towards you, but in studiகளால் அலங்கரிக்கப்பட்ட டயர்கள் கொண்டு செய்யப்படும் ஒரு மேசை. Sectors me for your burger tea retaining nerds. The thought that shows mercantile into India cream, the sparkle. ஏற்றம் சிலந்தி வெறிகுடா. எங்கே சில்லுண்டு? சரி, சொல்லி அறியும் பந்து இல்லாம இந்த இடத்தை நினைச்சு பார்ப்பது கஷ்டம். ஒரு சுவாரஸ்யமான வழி இருக்குது. எங்களிருந்தும் வணக்கம் சொல்லுங்கள். குவெண்டினுக்கு என்ன? இது புதன் கிழமை என்று இருக்கும் இடத்தை விட இது உறுதியாக பிரகாசமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அதை பாரு. Oh, that was archetype no pair burger of your next kind of premium program. Free Lego money there. Oh, mirror purpose will make them clutch you to make them Lego holder go. Bring that love is 30 free sonner. Headphone lay charge on the holders. The mirror machine free patroller and you may ruin it. As Michulo to get up on lam. A senior says so incident train and phrase the remainder for the tomato kiss. Other friend Sam is some. They just Kuentin Sabaisia Prain Santurity said, but Jay Swanty Tongira chat. Has Kuentin Chipaisia and she Santurity Fana, but I 3C Sanju at Mula Dynamite with chat. Southern Cringe a Virpamana 19 MT Villayada Daniaka Kaninigal, Avasiamaga Thavipadum. Quentin, இது கொஞ்சம் இருட்டடிக்குதுன்னு என்பதை கவனிக்கலன்னு நினைக்கிறீங்களா? அதிர்ஷ்டவசமாக குவெண்டினிட ஸ்கேட் போர்டின் வடிவில் ஒரு ஜீன் மணி இருக்கிறது. இது வெறும் அற்புதமாக தோன்றுகிறது. It is renowned fronter. Das Bertie where go. Ingan can relate to material to craze startle. Wow. Rain, Mary breed straw. Raymonder Telangarta Sendalam. Mary அலஞ்சிவப்பு பூசிவதிலிருந்து துவங்கினாள். இன்னும் அதை நான் பார்க்க வெளிப்படையாக ஆச்சரியமாயிருக்கிறது. Mare sends a roll-down prone troops at our legacy will yell it. மும்பியாவும் சரி, அவள் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறாள். ஆனால் சிறிது கவர்ச்சியான அலங்காரம் இருக்க ஜன்யாங். At interviews are making parts to South Mayors like that. பார்வைக்கு அழகான கம்பளம், அற்புதம். நீங்க சென்று ஒரு கலாட்டா கண்ணாடியை உருவாக்கவும். ஆமாம், வீட்டுக்கு ஒரு அலமாரி இல்லாமல் இயங்க முடியாது. Can cream some fruits because Ratia or say many you'd kida.
சுவாரஸ்யமா இது இருக்குது. என்ன யூனிகார்ன் கொண்ட போஸ்டர்கள் சுவருக்கு சிறந்த அலங்காரமாக தான் இருக்கும். சரி, ஒரு மினி அடுப்பு இல்லாமல் எங்க? பார்லின்ஸ் ஒரு சிறந்த முடிவு அம்சமாக இருக்கும். வாவ். பாருங்கள், மரியாவுக்கு புதுப்பிக்கப்பட்டது நிறைவில்லை என்றால் கொண்டாட குக்கீஸ் இருக்கின்றன. At following you Hoggy Woggies Rents Sir. நான் நினைக்கிறேன் அவர்கள் சிறிய பகுதிகளை பெற்றால் மிகவும் வருத்தப்பட மாட்டார்கள். Afraid is 19 days Barry Saram Birdie. Salame. It was days Nami Veritismo. பிரான்ஸ் ஹவுஸும் அன்னர் ருசிகரம் செய்யும் இருக்கு. நல்லா, ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டை அலங்கரிச்சிருக்கிறார்கள். நாம் முன்னேறுகிறோம். மாரி தன் செல்ல பிராணிக்கு ஒரு வீடு கட்ட முடிவு செய்தது போல் தெரிகிறது. பண்ணாடோ பண்றேன், வேலையை ஸ்ரீசனியா பண்றேன். கிட்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைவாள் என எனக்கு உறுதியா இருக்கின்றது. சரி, அல்லது ஒரு யூனிகார்ன். Down in Coverts was up for you know. Brazilians as was not aspire for us Marty learning to English Somrium. ஒன்றுமிஸ் அதை அழகான திரை செய்ய கூறினாராம். மிகவும் அழகானது. Avernastarian Christian Linguistic Charlinger. மேரி என்ன? எனக்கு எவ்வளவு இப்போது புரிகிறது. அது ஒரு எலி, ஆனால் அது சாதாரண எலி அல்ல. அது குவிண்டினின் எலி. குவிண்டின் தனது செல் பிராணியினுடைய வீட்டை எப்படி அலங்கரிப்பார்னு நான் ஆச்சரியமாக இருக்கிறேன். குவிண்டின் சாசி வடிகளை பீடிங் ஃப்ரேம் ரீவென்ட்ரு எனக்கு பெருமையா தெரியலை, ஆனால் அது ஐடாது. சரி, பிடிச்ச கிண்ணங்களா, பந்துகளா? இந்த டாக் ஸ்டேஷ இல்லை அலங்கரிசர் என்று குவிண்டின் மறந்துவிட்டார் போல. ஒரு சக்கரம், ஒரு துயில் பகுதியும், ஒரு கார் வடிவம், அவ்வளவும் தனது எலிக்காக என்று அவர் இன்னும் நினைக்கிறார். ஆனால் குவெண்டின் சிறியவராக இருந்திருந்தால் அவர் இவ்வளவு சிறிய இல்லத்தில் வாழ்வதில் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என எனக்கு உறுதி. ஆனால் எலிக்கும் மகிழ்ச்சி அடைந்தது போல. நீங்க திரைக்கதை கூட எழுதலாம். ஆம் ஆம், நான் அறிவேன். நீங்கள் அதை பயன்படுத்த விரும்புகிறீர்கள். I am not hearing our student really racing us. For during theory or for train director. Caristassery or career entry or clue bait and the person's wake up. Well, now it's been much British lady. Is today read to resign to a reader in Lando. And so she's in dash read and fun sim TV stimmer in Cherinkide. புறா கூட மிருதுவாக இருந்தது. ஒரு மாலை மாணிக்யூர் போதுமா? மேரி மாலை நேரத்தில் தன் பாடியோக்கு வெளியே சென்று தன்னுடைய பிரியமான மல்டி காண்கதைகளை ப்ரொஜெக்டர் மூலம் பார்க்க முடிவு செய்தாள். நீங்களும் அறிவீர்கள், குழு பார்வையை ஒருமித்து பொருத்துங்கள். இது நெருக்கமான அயலவர்களுக்கும் சமரசப்படுத்த முடியும். நன்றாக, நமது ஹீரோக்கள் மல்டிவியூ சேனல் காணும் போதே இந்த வீடியோவை விரும்பி சேனலில் சேர்ந்து படப்பிடிப்பிலிருந்து ஏற்பட்ட துரதிர்ஷ்டமான சமயங்களை பாருங்கள். விரைவில் கேக் வேண்டும். இந்த படத்துல போல. ஆமா, உணவு தேடுபவர். சரி, கேக், இதுக்கெல்லாம் நான் முகஞ்ச. ஓ, என்னது? ஆஹா, கேக் நான் இப்போதே செய்யறேன் பேரமகளே. உனக்கு தேவைதான ஒரு சின்ன மாவு. 2 முட்டைகள். அப்படியா? நம்ம பால் இல்லையா? இப்போது எனக்கு தேவை கதவு. ஆஹா, என்ன அழகு இல்லையா மேகி? ஏன் ரெடியா இருக்கும் கேக்குகள் இருக்கும்போது இதை செய்ய வேண்டும்? இவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன பாரு. சரி, இது வீட்டில் தயாரிக்கப்படவில்லை. ஸ்டோர் போர்ட். என்ன நடந்தது? சரி, உனக்கு என்ன வேண்டுமானாலும் சரி. இதுக்கிடையில என் தொழில்முறை மிக்சர் மாவை அடிக்கவும். ஆமாம், அதுதான் உங்களுக்கு தேவை. அதை 5 சமமான பகுதிகளாக பிரி. Cart a meanwhile intelligent of the love rapport.
ஓ ஆமாம், இப்போது ஒவ்வொரு கேக் எவ்விதமானதா இருக்கும்? பெரிய விஷயமா என்ன? என் கேக் கூட தனித்துவமாக இருக்கும், குறிப்பாக பிர்னட் பட்டருடன். முதற் சரணத்துல அதை பரப்புவோம். நன்றி. அதை போல இரண்டாவது அடையிலும் பண்ணிவிடலாம். இது அழகாகவும் ருசியானதாகவும் இருக்கிறது, நீங்களும் ருசிக்கலாம். ஆனால் இப்போது மூன்றாவது ஒன்று. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும். என்ன ஹியாங்கும்? அத்தனை சுவையானது மகி. நீ என்ன செய்கிறாய்? அதை செய்யாதே. நான் எவ்வளவு சிறந்த உற்பத்தியில் செய்யப்பட்ட ஜாம் வைத்துள்ளேன் பாரே. நான் அதை முழு ஜாட்டியையும் என் பையில் ஊற்ற நினைக்கிறேன். ஆஹா, என்ன அழகு. மற்றும் இது என் பிராண்டுடைய மெஷ் பொம்மை. பாருங்கள், அற்புதம். என்ன அறிவியலும். உங்களை அடைக்க அனுப்ப நேரமாச்சு. இதுவரை ரொம்ப நேரம் இல்லை. பாட்டி சிறிது நேரம் உறங்க இடம் எடுத்தாள். லங்கை என்று சிறசையாள். கைகேசு சேர்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு அடுக்கிலும் எனது கையொப்பம் பதிக்கப்பட்ட நிற கிரீமை கொண்டு பயன்படுத்துவேன். நிறங்கள் அடுக்குகள் நிறங்களுக்கு ஏற்றவாறு இருக்கும். கிரியமுடன் வெளியே அலங்கரிக்கவும். இப்போது அதனை சிறப்பு சப்பாட்டால் சமப்படுத்த வேண்டும். ஓ ஆமாம், இந்த கேக் பித்தப்பமாக இருக்கும். அதைவிட இன்னும் சில மிச்சம் இருக்கிறது. இப்போது நான் ஒரு இனிய வானவில்லை கெடுமான். அதை நான் கேக்கின் மீது வைக்கப் போகிறேன். வானவில்லை கண்டு யூனிகார்னையும் நீங்கள் காணலாம். பக்கங்களில் மேகங்கள் மற்றும் இதயங்கள் இருக்கும். நான் என்னையே ஆச்சரியப்படுத்தி விட்டேன். இதுதான் பூரணமாக இருக்கிறது. இது என் கடிகாரம். ஓ பை ஐக்ராம் பெட்ரோய்டு. சோஃபிக்கு அதை கொடுக்கலான நேரம். அப்பா, சைடு அலுவல் செய்கிறேன். பாட்டி வந்துவிட்டார். ஓ இல்ல, அவர்கள் மிக அழகான கேக்குகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடையது மிக மோசமானது. எனக்கு ஒரு எண்ணம் வந்துள்ளது. அதை குழு குழு எம்என்எம்ஸ் கொண்டு அலங்கரிக்கிறேன். இங்கே சாஃபி, சீக்கிரம் முயற்சி செய். வாவ், எத்தனை கேக்குகள்? 2 3. ஆம், இதுதான். பார்க்கலாம். அது கொஞ்சம் வறண்டிருக்கிறது. இங்கே கோக் இல்லாமலே இருந்துக்க முடியாது. ஓ மன்னிக்கவும், மேகி வீட்டம்மாவின் ஸ்ட்ராபெர்ரி பை. ஆஹா, இதன் வாசனை வந்து அசத்துகிறது. இது மிகவும் சுவையா உள்ளது. சோ பாட்டி, நான் உங்களை நேசிக்கிறேன். ஆஹா, இது என்ன அழகு. எனக்கு உடனே ஒரு துண்டு வேண்டும். வாவ், அதுக்கு உள்ளேயும் வானவில் நிறங்கள் மற்றும் ரொம்ப சுவையானது மற்றும் ரொம்ப மிருதுவானது மற்றும் இந்த யூனிகார்ன். வாவ் செஃப், நீங்க வெற்றி பெற்றீர். அவள் ஒப்பிட முடியாதவர். ஆமா, என் மனிதத்தை நல்லாவே தெரிஞ்சிருந்தேன். அப்படியா? இப்போது எனக்கு சினிமா தியேட்டரில் போல பாப்கார்ன் வேண்டும். அது என்ன, ஒரு ஃபோல் கார்னா? சரி, அது வேணா செய்யலாம். இங்கே கிண்ணங்கள் இருக்கின்றன. அவ்வளவுதானா பாட்டி? இதுல சிறப்பு விதைகள் தேவைப்படும். அவை எனக்கு உள்ளன. நான் அஷ்டபத்திரங்களை சேஷம் பண்றேன். இப்ப 4 தானியங்களை அதில் அழகா ஊத்துறேன். நான் அரிசியை ஊற்றுகிறேன். அது போல அந்த நிறமூட்டிகளுடன் எங்கும் போகலை, சரிதானே? அவைகள் போது கொஞ்சம் தனித்துவம் கியாடுக்கும். இதோ இது இங்கு, இன்னொரு பாருங்க, இதோ இங்கு. அவற்றை கூடி வண்ணமாலை செய்யலாம். ஸ்டவ் சாடும் நேரம். கரிகைகள் கவனமாக இரு, உங்களுக்கு வெடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஓ அது போதும். என்ன நடக்கும் என்பதை காண்போம். ஓ ஆம், சிவப்பு பாப்கார்ன். ஏன் சொல்கிறீர்கள் பாட்டி? நிறங்கள் எப்படி இருக்கிறது, பிடிக்கிறதா? ஆஹா, இந்த பேசுறீங்க. லண்டன் தெளிவாருங்க. எஸ்டர் வீரியன் உங்களே எடுவீங்க. பேர் காவலர். அதுவே
பானில் சிறிது வெண்ணெய் சேர்த்து விடு. ஆனால் இன்னும் கூட செய்யலாம். அது பூசி அதற்கு மக்காச்சோளத்தை அனுப்பு. ஒரு சர்க்கரை என் சாஃபி இனிப்புகளை மிகவும் விரும்புகிறாள். அப்படியே ஒரு மூடியுடன் நான் காத்திருப்பேன். ஓ, செயல்முறை தொடங்கியதை போன்றுள்ளது. தானியங்கள் நேராக வாணலியில் வெடிக்கின்றன. ரெடி ஆகிவிட்டது. என்ன அரோமா? நான் மார்ஷ் மெல்லோக்களை தட்டில் குவியலில் மிருதுவாக்கி பேஸ்ட் ஆகும் வரை உருக விடுவேன். இப்போது நான் அங்கே பாப்கார்ன் வைப்பேன். நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுகிறேன். எனக்கு ஒட்டுன வெப்பிலி பந்து கிடைச்சது, அல்லது 5 வெவ்வேறு நிறங்களில் பல பந்துகள் கிடைத்தது. பாப்கார்னை கிண்ணத்தில் ஊற்ற வேண்டிய நேரம். அருமை. என்ன ஒரு அழகு. உன்னிடம் என்ன இருக்கு சாம்? அது பாப்கார்ன் இல்லையா? ஹே, அதை நீ எடுத்துக்கொள்ளு. வாருங்கள். குழந்தைகள் போலவே நீங்க. எனக்கு வெறும் சூடாக்க வேண்டிய வசதியான பாப்கார்ன் இருப்பது நல்லது. அதை வாணலியில் வச்சு பாருங்கள். இது தயார். ஆமாம், கடினமாக முயற்சிக்க தேவையில்லை. ஒரு நிமிடம். இந்த வாசனை என்ன? உன்னிடம் என்ன இருக்கிறது? இந்த வாசனை என்ன? ஓஹோ, அது வெடிக்க போகிறது போல தெரிகிறது. கீழே வா. நான் மேக்கி. நீ என்ன பண்ற? நான் அப்படியே மனசுல வச்சு செய்யல. அது பாப்கார்ன் தான். நான் உடனே சுத்தம் பண்ணணும். ஏதாவது பாதுகாக்கப்பட்டதா? ஒன்றே ஒன்று. அப்பா, மன்னிக்கவும் சோஃபி. என்னோட நீ இன்னைக்கு சமயம் கிடைக்கல. ஓ, எவ்வளவு பாப்கார்ன். அப்ப அந்த வாசனை என்ன? ஓ, சந்தேகமா? அது என்ன? ஆனால் அது எரிந்து விட்டது. சந்தேகமா? இதோ உண்மையான பாப்கார்ன். இத சாப்பிடுவோம். என்ன சுவையா இருக்குது. நீ எல்லாம் தெரிஞ்சு கேள்கிற பாட்டி. ஓ, இதென்ன? அது Mandarins. இந்த பாப்கார்ன் நிச்சயமாக ஜெயிக்க தகுதியானது. மற்றொரு புள்ளி. நான் தான் சிறந்தவன். அடுத்து இறங்குவது பன்கேக்கள். நீங்க என்ன அதை சமாளிக்க முடியுதா? அது என்ன பான்கேக்? அவற்றை எப்படி சமைப்பது? ஐயோ. இப்போது பாலை சேர்க்க முட்டைகளை சேர்க்க வேண்டிய நேரம். நான் கண்டுபிடிக்கிறேன். நானே. நன்றா. உங்கள் அறியாமை போல் நான் அவற்றை சேர்க்கிறேன். மற்றும் நிச்சயமாக சிறிது மாவு. இப்போ நான் நிபுணத்துவ மிக்சர் கொண்டு பொம்மையை அடிக்க போறேன். நான் நினைக்கிறேன் இது அருமையாக. என்னக்காகவும் இரு. இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைய நீங்கள் இப்போது எப்படியும் ஆரம்பமாக்குகிறீர்கள். என் விசிறி அதைவிட மோசமாக இல்லை. நான் களிமண்ணை எனாகவும் கிளற முடியும். ஆம், நாம் பால் சேர்க்க வேண்டும். இன்னும் என்ன? சார்பாக தான். மேலும் முட்டைகள். நீங்கள் அதை ஓரியாட பயன்படுத்தி செய்யலாம். சரியா? இப்பொழுது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். எந்த சிக்கலும் இருப்பதாக தோன்றவில்லை. இங்கே கொஞ்சம் விசித்திரமான மாவு இருந்தது. கடைக்கணை கொஞ்சம் செய்வேன் என்று நினைக்கிறேன். ஆகவே இது மாவை பானில் ஊற்றுவதற்கான நேரம். அதுவே. இப்பொழுது நமக்கு சோகோலேட் பேஸ்ட் வேண்டும். அதை பான்சில் பூசி மற்றொன்றை மேலே வைப்பேன். ஆஹா, அவை எவ்வளவு அழகாக உள்ளன பாருங்கள். என்ன? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மற்றும் நான் இங்கே பச்சை சேர்ப்பேன். இதுவே அனைத்தும். முழு தொகுப்பு. இதை கொஞ்சம் குலுக்கி அடிப்போம். இப்படியும் இப்படியும். ஓ, ஆம். ஓ, நான் இதை எப்படி செய்யலாம் பாருங்கள். பாட்டி நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இப்பயாவது நான் ஒரு சாதாரண தோசை மட்டும் செய்யலையே, ஒரு கலை சன்றியத்தை உருவாக்க போறேன். வீடியோட மோப்பம் தேவையில்லை. நான் இன்னும் சாகசம் செய்யல. என்ன அவங்ககிட்ட எல்லாம் தயாரா இருக்குதா?
ஆனா எனக்கு இந்த விசித்திரமான மாவே இருக்குது. அதை வெறும் வாணலியில் ஊற்றவும் வீட்டு பாடம் செய்து. சோஃபி, உனக்கு ஏற்கனவே பசிக்கிறதா? நாம முடிஞ்சு விட்டோமா? நிறுத்துங்கள். நீங்களே நிறுத்துங்கள். நீங்களே நிறுத்துங்கள். அந்த வாசனை என்ன? என்னோட பான்கேக் அது நீங்கள் அதை பெறப்பேயாகிறீர்கள். என்னது வாசனை? ஓ மேகி, நீ என்ன செய்தாயோ? என் பன்கேக் தயாராகிவிட்டது என்று நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லா முயற்சி பண்ணினீங்க. என்ன ஒரு வாசனை! ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு எதையாவது எரிஞ்சு விட்டதா? அது மக்கியின் பன்கேக் தான். அத பார்த்தா கூட பயமா இருக்குது. பொது இந்த பாலக கால் பனி கழற்சியை பற்றி பேசுவதற்கான நேரம். இது எனது ஓவியம் தானா? ஆச்சரியமாக இருக்கிறதே. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு நிமிடம். இவை பாட்டியின் பன்கேக்கள். ஓ ஆம், அதில் சாக்லேட் உள்ளது. என் விருப்பப்படி உள்ளது. அவை மிக அருமையாக உள்ளன. விரிவில் விவரிக்க முடியாது. பாட்டி, நீங்கள் இங்கு ஒப்பற்றவர். இது எங்களின் மிக சிறந்த உணவு. ஓ நன்றி சோபி, ஒரு கடி எடுத்துக்கோ. நீங்கள் பணத்துடன் ஒரு சூட்கேஸ் பெற முடியும், ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். ஆலெக்ஸ் $1 மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. $Amerika Say this. Dem Russian da keep is schwares hinaussetzt. So let's start that weil das sind du. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்று. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers rewards chocolate is for the king is. Word and sure of Leishla is Sudat Shawisi and Slay the philosophy. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். நிஷ்மே பாதிக்கும் வெண்டுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். and it's பயன்படுத்தலாம். யந்திரவர் நீதனிச்சுவை எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது துபாய் சாக்லேட் சி ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது லிக்விட் மாவை சாக்லேட்டை ஊற்றுகிறோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம் அது போதும். இப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். சாப்பிடுற பாயசி பிடித்தவன் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். பிச்சி போய் காடிக்கு வந்துட்டாய். இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். நிச்சயமாக. பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ் $1 என்ன பண்ணாரு? ஓ,
அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய். உங்க பர்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் ஒரு டாலருக்காக சமைக்கிறார். மேக்ஸ் $100 சமைப்பார். இங்கு சேர்ப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000 சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி, எங்களுடைய காக்டெயில் ப்ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail shall be certain prepared sugars conduct. That seal after stragged put out pretty. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவையேன் கிளாஸ் ஒன்றைக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்சா ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் ட்விட்டருக்கு. இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக. சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ். நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ? ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். சரி, $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம்.
அத பிளேட்ல வைக்கலாமா? நறுக்குவோம். அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர், ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது, இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? இஃப் அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைக்கோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது, இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். ஆம், அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Verdi was a great. Alex, what about it? $1 ஒரு Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ, நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். நான் உண்மை. அருமை, நாங்கள் சூப்பர் சவாலில் சேர்ந்து விட்டோம். பெரியது, சிறியது அல்லது நடுத்தரமான உணவா? ஆச்சரியம். அந்த பகுதிக்குள் என்ன உள்ளது? ஆமா, காண்கின்றதற்கு நன்றி. மைலி, சாபம், முயற்சி செய்து பாருங்கள். இதெல்லாம் என்ன சின்ன பக்கி? கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கு. பாருங்கள், இது ஒரு யோயோ. நகைச்சுவையாக இருக்கு. ஓ, இது என்னை மாதிரியே உள்ளது. ஏன் எனக்கு தான் சிறிய பகுதியா? இது வெறும் பெருசாதான் இருக்குது. ஆமா. ஏய், நான் முடித்து விட்டேன். இப்போது துப்பாக்கி கொடுக்க நேரம். ஓ, என்ன ஒரு பெரியது. எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்கிறது. சரி, குவென்டின், இப்போ நீ. என்னிடமெல்லாம் என்ன இருக்கிறது? ஒரு சாதாரண சுவை குமிழி. ஆனால் இது புரோக்கோலியா? உண்மையிலேயே ஓவரா? மொத்தத்திலேயே இப்படிப்பட்ட ஜவ்வை பழ வகையை யார் கண்டுபிடித்தார்கள்? ஆஹா, இதை பாருங்கள், கூரிய குச்சிகள். நான் இதை கோர்க்குச்சிகளைப் போல தின்ன முடியுமா? சரி, அதை முயற்சிக்கலாம். இப்போது இதை இப்படி தொங்கலாக்குவோம். அந்த முன்னரே செய்யலாம். குவென்டின், உன்னை சரி செஞ்சிக்கோ. ஓ, இது அசிங்கமாக இருக்கு. ஆனா நான் அதை கையாள முடியும். கிட்டத்தட்ட முயற்சி செய்யலாம். சரி, கொஞ்சம் மேலும். இப்போது 100 வடிகள். அப்படி சிதறியது. அண்டே சோபி, அது வேடிக்கை இல்லை. வாவ், அது சீவு துளை. அமைப்புக்கு மிக பெரிது. இந்த த்ரில்லும் PVRக்கையும் எடுத்து பார்த்து எது மிகவும் எளிது. அது செங்குத்தாக கம்பியில் கொண்டதாகிறது. ஹாஹா. ஓ, இது பெரிய பபுள் கம சட்னி. அருகினருக்கு சிறந்தது மற்றும் மிக சுவையானது. நான் நிறுத்த முடியாது. ஓ, என் கனவு நனவாகிவிட்டது. சோஃபி, தயவு செய்து என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா? ஆம், சரி, நீ ஏற்கனவே உன் பகுதியை முடிச்சிட்ட. நான் இங்கே முடிவில் இருக்கிறேன். குமிழிய ஊத வர நேரமாச்சு. பேராசை. அதை எடுத்துக்கொள். என் கை. ஐயோ, என்னிடம் ஒரு சிறிய நுடல்லா கண்டெய்னர் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு ஐரிஷ் பங்கு உள்ளது. ஆமாம் பெண்களே, என்னிடம் ஒரு பெரிய ஜார் நுடல்லா இருக்கு. அது எல்லாமே எனது. சோஃபி, உனக்கு அதிர்ச்சி. வாங்க தொடங்கிலே. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போது நான் நூடல்லா ஐஸ் யுக்குரீம் செய்ய போகிறேன். பார்க்க எனக்கு ஒரு கட்டை உண்டு மற்றும் எனக்கு ஒரு ஃப்ரீசர் உள்ளது. மேலும் கூல், இது பாருங்கள். இப்போது நான் இந்த நுடல்லாவை லீக் செய்யலாம். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. வாரோம் மைலி, இப்போது உன் வாசம். ஓ வாவ், எனக்கு முழு ஜார் கிடைத்துள்ளது. மற்றும் பார்க்கலாம். ஓஹா, இன்பம். எனக்கு மிகவும் பிடித்தமாகிறது. ஆமாம், விரலால் சாப்பிடுவது நன்றாகும். ஆனால் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தினால்
அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஆமாம், நான் சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கிறேன். நான் சாப்பிடுகிறேன், நிக்க முடிவதே இல்லை. இன்னொரு கரண்டி, இன்னொரு. அப்பா, மிக அருமை. ஓ, எனக்கு தோணுகிறது நான் முடித்து விட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் கொஞ்சம் பால் எடுத்து அந்த ஜாரில் ஊற்ற போகிறேன். கைப்பிடியை மூடி நலையுங்கள். அது வேற ஒரு விஷயம். இனி நமக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் கிடைச்சது. அதுவே சரி. அத பாருங்கள், உச்சியில் கிரீம் கொண்ட என்னுடைய அழகான கண்ணாடியை பாருங்கள். மேலும் சிறுதுளிகள். கண்டிப்பாக. இப்போது நான் இதை ஒரு வாயிலால் விழுங்க முடியும். சரி, நூடெல்லாம் ஒரு கேன். இது ஒரு கனவு மாதிரி. உடனே அதனால் டோஸ்ட் முயற்சிக்க வேண்டும். கொஞ்சம் மேலும் தோறுக்கும். மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதால் ஓரும் போல் இந்த சாண்ட்விச்களை நிறைய செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அப்பத்தை மேசையில் வைக்கிறேன். நூடல்லாவை நேரடியாக ஜார்லிருந்து ஊற்றுகிறேன். ஓ, ஜித்னா ஜியாதா உத்தனா அச்சா. எவ்வளவு சிறப்பான விருந்து இருக்கும். வாயில் நீரூற்ற செய்யும் சாப்பாடு. ஆக, இப்போது நம்முடைய சாண்ட்விச்சின் மேலே இன்னொரு முறை ரொட்டி போடுவோம். நான் அதை முயற்சி செய்யலாம். நீமன் ஐ ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? சரி சரி, உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கே செய்யுங்கள். என்னை விட என்னிடம் என்ன இருக்கிறது? சுவையானதை கொண்ட ஒரு சிறிய ஊசி. என்னிடம் சராசரி அளவிலான ஒரு மூளை இருக்கிறது. மேலும் எனக்கு பெரியது ஒன்று உள்ளது. குவண்டின், இதை விட்டு விலகியிரு. அண்ணா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உருக்களின் மேல் தோலை விட்டு துறந்து விடலாம். இந்த வழியில் முடிச்சு பொறிகள் எடுக்க எளிதாக இருக்கும். ஆம், இதுதான். நான் முதலாவேன். ஓ, என்ன அபூர்வமான இனிப்புகள். மற்றும் இந்தது எத்தனை சுவையாக இருக்கிறது. நிஜமாவா? அதுதான் எல்லாம். ஓ டேய், நான் அழப்போகிறேன். சரி சோவி, உன் பங்கை சாப்பிடு. சரி, மகிழ்ச்சியுடன். இங்கே வந்து சுவையாக இரு. அப்படி என்னை இது எவ்வளவோ நகைச்சுவையாக தோன்றுகிறது இல்லையா? இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப சுவையாக இருக்கு. மேலி, உன் முறை. ஓஹா, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. இன்னும் சுவையான மிட்டாய்கள் நிறைய. அவை அற்புதமாக இருக்கின்றன. நிறுத்த முடியவில்லை. மேலும் மேலும் மேலும். அருமையானது. நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் ஏன்? ஓ, நீங்க இன்னும் முடியல. நான் முடிச்சாச்சு. அதனால நான் இனிமேல் சாப்பிட போறதில்ல. ஓகோ, ஒரு சிறிய பகுதி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இந்த டாகிஸ் சிப்ஸ் மிகுந்த காரமாக இருக்கின்றது. நான் நம்புகிறேன் தாங்கத்தக்கது. அதை செய்து பார்ப்போம். எவ்வளவு காரமாக இருக்கிறது. இதுவும் கூட. சரி நண்பர்களே, வாழ்த்துகள். நான் முடித்துக் கொண்டேன். மற்றும் ஒரு நடுத்தர பேக். மிக கோபமான சிப்புகளுடன் நான் கூடுதல் தீவிரமாக உண்பது. இது PSHVT தாங்க முடியாதது. ஓ, இன்னொரு ஒன்று, இன்னொரு ஒன்று. சூடாக இருக்கு. அதனால் எனக்கு மூச்சு திணறிவிட்டது. என் காதுகளிலிருந்து மின்னல் வந்து கொண்டிருக்கின்றன. என் வாயினிலும் என் காதுகளிலும். நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். தீ வீழ்த்து வைக்கும் நீரால் அணைக்க வேண்டும். அப்படித்தான். ஜோதி மழிந்து விட்டது. சரி, நன்றி. ஆனால் எதுவும். அப்ப இது வெறும் பெரிய சிப்ஸ் பாக்கெட்டே. அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஆமாம், அவை மிகவும் பெரியது. சரி, முக்கியமானது சுவாசிக்காததே. உதவி. அது மிகவும் எரிகிறது. என்னுள் அது போன்றது நெருப்பாக பளபளக்கும். சரி, கடைசிதான். சில கடிகாரம் ஏற்கனவே என் பின்னால் உள்ளது. நான் விட்டு கொடுக்க கூடாது. குடிகாரங்கள். ஓஹோ, நான் உண்மையிலேயே தீயை அணைத்து விட்டேனா? எவ்வளவு சிறிய சாதனம். இது எனக்கு பெருசாக இருக்காது. உங்கள்ட்ட எவ்வளவு இருக்குது? இது என்ன? எனக்கு ஒரு பெரிய இயந்திரம் உள்ளது. சாக்லேட் பந்துகள். எனக்கு ஒரு. ஆமாம்,
100 சாக்லேட் பார்கள் வரை. அற்புதம். சரி, நான் தொடங்குகிறேன். ஆனால் எனக்கு ஒரு பந்து இருந்ததற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 1 என்றுமே 0 இருப்பதை விட சிறந்தது. நாம் அதை பெற வேண்டும். வா, இது ஏன் வேலை செய்யவில்லை? வாங்க, நீ கீழே விழ வேண்டும். சரி, இன்னொரு வழியை பார்க்கலாம். சாக்லேட் கேண்டி என் வாயில போக ஒரு வழியில் இருக்கணும். நான் வரி விருந்து கிடக்கும். ஓ இல்ல, உண்மையிலா நானே உன்னை உடைக்க முடியும். எனக்கு ஆப்பிள் குடி கொடு. எனக்கு ஆப்பிள் குடி கொடு ஈத்தன். ஆமா, இதோ உனக்கு. என்னோட கியூ சூச்சில மீண்டும் செய்யாதே ஈத்தன். ஆமாம், என்னோட கியூ சூச்ச திருடாதே. சரி, வாவ். சிண்டி, நீ ஆப்பிள் குடி சாப்பிடும் போது என் விரலை கடித்தாய். காய விட்டது. ஏழை ஈத்தன். எல்லாம் சரி. ஆமாம், எல்லாம் சரியாக உள்ளது. காரணம், இப்போது என் சாக்லேட் பந்துகளை சாப்பிட நான் கிடைக்கிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு மொத்தம் எத்தனை இருக்கும் என்று நினைக்கிறேன்? 1 2 3 4 5 6 7 8 ஆம், என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடித்தேன். இவற்றை இந்த அழகான கண்ணாடியில் வைப்பேயால் மேல் பால் சற்று ஊற்று. இப்போது அனைத்தையும் நன்றாக கலக்க. இப்போது எனக்கு சாக்லேட் பால் கலவை கிடைக்கிறது. மேலே வைத்த நீர்வான சீரிக்காயுடன். நிச்சயமாக உடன் மேலே சிறிதளவு தூவிவிட வேண்டும். அது அழகாக உள்ளது. எப்படி உள்ளது என் சமையல் சான்று? வேகமாக குடிக்கவும். நான் ஏற்கனவே குடித்துக் கொண்டிருக்கிறேன். கஷ்டமாக இருக்கிறது. இப்போது இது நான் வரிசை. வாங்க, என்னிடம் 100 சாக்லேட் பந்துகள் உள்ளன. நான் அவற்றை எப்படி பெறுவது? ஆஹா, எனக்கு ஒரு யோசனை கிடைத்தது. என் பணப்பையில ஒரு நாணயம் இருந்தது. பார்ப்போம். ஆஹா, இது வேலை செய்கிறது. இது எப்படி திரும்புகிறது என்பதை பாருங்கள். இந்த கேண்டியை முயற்சி செய்ய உள்ளேன். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் அனைத்து கேண்டியையும் எடுத்துக்கொள்ள முடியும். நான் என் கையக செலவை வீணாக்கவில்லை. மற்றும் நாங்கள் அனைவரும் இங்கே பாருங்கள் ஆண்டி. ஆனாலும் நானும் அவர்கள் மீது சின்ன மாற்றுவதை நிறுத்த முடியவில்லை. இன்னொன்னு. ஓஹே, அம்மாவிடம் வா. மிகவும் சுவையாக இருக்கிறது. நேராக என் வாய் உள்ளே வையுங்கள். அருமையாக இருக்கிறது. இருங்கள். வா. வா. நான் எடுத்துட்டேன். ருசியானது. இன்னும் அந்த சி ஆச்சு. இதோ பணம். நான் பணம் முடிஞ்சதா? இல்லையா? ஐயோ, கவனமாக இரு. நான்சி குஷி தான். அப்போ சாக்லேட் அவளுக்கு அடிச்சது. எனக்கு சாக்லேட் தரு. எனக்கு இன்னும் வேணும். நான் உன்னை எப்படியாவது வெளியே எடுக்கிறது எப்படி? அது உருண்டு வருகிறது. இல்லை, மூச்சு விட வேண்டாம். யார் செய்தாரோ அதை சாப்பிடுங்கள். இல்லை. ஆம், இல்லை, நீங்கள் தைரியமாக இருப்பதில்லை. இது என்னுடையது முழுவதும். பெண்கள் என்ன அமைதியாக சாப்பிட விடு. ஆஹா, ஏன் எனக்கு ஒன்றியது? இதன் எங்கு நீ அதிக மதிப்பானவன்? நமக்கு 10 பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தால் நானும் மகிழ்ச்சி. அது நான்சியின் அளவுடன் ஒப்பிடும்போது சரிவு. ஆமாம், இங்கே எண்ணவே வேண்டாம். எனக்கு 100 பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அவை மிக சுவையாக இருக்கும். என்ன செய்கிறாய் சாண்டி? முதலில் தொடங்கு. எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு சிப் மட்டும்தான் உள்ளது. ஆக நான் என்ன சாப்பிட வேண்டும்? கண்டிப்பாக கேட்சப்புடன். உருளைக்கிழங்குகளில் சில கேட்சப்பிற்று. இப்போது நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையான உணவு! அது அற்புதமாக இருந்தது. சாண்டி, இதையாழி கொஞ்சம் கேட்சப் கடனுக்கு வாங்கலாம். நன்றி. என் ஒவ்வொரு உருளைக்கிழங்கிலும் சிறிது கேட்சப் வையுங்கள். இப்போ நாம சாப்பிட்டு ஒவ்வொரு துளியையும் ரசிக்க வேண்டும். ஆமாம், அருமை. எனக்கு அவசியம் இல்லை. இது மிக சுவையாக இருக்குது. சுவையாக உள்ளது. ஈத்தன், உன்னால் விரைவாக வர முடியாது. நாங்கள் காத்திருக்கிறோம். பெண்களே, உணவை களிப்புடன் சாப்பிடுவது மகிழ்ச்சி.
பேச்சிலே முடிகிற வரை நீட்டிக்கிறேன். அப்படிதான் கடைசி துண்டு முடிந்தது. அது உண்மையில் கடைசி துண்டா? ஓ இல்ல, அது கடைசி துண்டு இல்ல. ஆனால் நான் உன்னை உணவருந்துவதற்காக காத்திருக்க முடியாது. அதனால் இது முழுவதும் சாப்பிடுங்க. பிரச்சனை இல்ல சாண்டி. நான்சி, இனி உன் முறை. ஆமாம், இப்போ நான் முழுவதும் சாப்பிட போறேன். ஆனா இதை செய்யலாம்னு எனக்கு ஒரு நல்ல திரை தெரியும். எனக்கு எனது பெரிய கண் மெஷின் தேவை. அதுல என் எல்லா பிரெஞ்ச் ஃப்ரைஸையும் ஏற்றுவேன். ஓ, இது நிறைய இருக்கு. இது மிகவும் நல்லது. சரி, ஒவ்வொரு துண்டும் அங்கே. இது மிகவும் சுவையாக உள்ளது. இது மிகவும் நல்லது. சரி, கொஞ்சம் கூடுதலாக, கொஞ்சம் மீதி. இனி கடைசி பகுதியை எரிய வேண்டும். தயார். நான் நீச்சல் குளத்தில் செல்வதில்லை. என்றைக்கும் விரைவாக. ஆமா ஆமா, நான் விரைவாக செய்யுங்கள். நான் தயாராக இருக்கிறேன். நான் பொத்தானை பழுத்த வேண்டியுள்ளது. சரி, அதை எனக்கு கொடுங்க. எவ்வளவு மெதுவா இருக்கிறாய். மௌனப்போர் பிரஸ்டன். நீங்கள் என்ன செய்து முடித்தீர்கள்? நாங்கள் முடித்து விட்டோம். குண்டினை ஏறினாள். ஆமா, அவ பண்ணா. இது இன்னும் சுவையா இருக்குது. சரி, என்ன ஒரே ஒன்றுதானா? ருசியாக இருக்குது. எத்தனை கோழி காலின் துண்டு. ஆனால் இது பார்க்க உனக்கு ஆஹா, இறுதியாக அதிர்ஷ்டம் எனக்கு 10 கிடைத்து விட்டது. கால்கள் வரை. அரசம்மை, ஆனால் இதனிடம் இன்னும் அதிகம் இருக்கு. ஆம், நான் உங்களிடமிருந்து மிக்க குளிர்ச்சி பெறுகிறேன். எனக்கு 100 கோழிகள் உள்ளன. நான் என் வாழ்நாளில் இவ்வளவு அதிகமாக கண்டதில்லை. மேலும் குறைவா? சரி, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இத நீ பாத்தியா? எனக்கே அதிகம். ஆமாம், அவன் பிராக்சல் ஒரு முறை அதிர்ஷ்டசாலி. வா, இந்த கோழிக்காலி ரொம்ப சுவையாக இருக்கும். எனக்கு இதை சாப்பிடணும். சுவையாக இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு காலியோட மட்டும் என் பற்கள் தான் குப்பையாவது. ஆமாம், எனக்கு போதை போகவில்லை. ஆனால் நான் சாப்பிட்டேன். ஓ, என்னிடம் பொருட்களை எறிவதை நிறுத்துங்கள். இதை யார் செய்தார்? நான் இல்லை. நான் இல்லை, அது நான் இல்லை. எனக்கு நேரம் இல்லை. யார் செய்தார்கள் என்பதை அறிய என் கோழி குளிர்ந்து கொண்டுள்ளது. இறுதியாக மிக அதிகம் சாப்பிடும் என் தருணம் வந்துவிட்டது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், அது பிறக்கின்றது. இப்பயாவது நம்முடைய கோழிக்கால். அதை முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக இருக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கின்றது. மேல் காவி பூண்டு சேர்க்க வேண்டும். காவி பூண்டுடன் கோழிக்கால்கள். அதுதான் எனக்கு தேவைப்பட்டிருந்தது. அற்புதமான சேர்க்கை. இது மிகவும் சிறந்தது. மிகவும் சாரானது. சுவையாக இருக்கிறது. ஆம், இன்னொன்னு இங்கே. ஆமாம், எத்தனை? கெவின், ஏதன் பார்க்க முடியவில்லை. அவன் சிக்கனை நான் சாப்பிடணும். நீங்க போய் அனைத்தையும் பார்க்கலாம். அவளை நான் பார்க்கல. எனக்கு மிகவும் பசிக்கிறது. சுவையாக இருக்கிறது. சரி, அது கடைசி கோழிக்காலா? ஓ சரி, முடியாது. மிக எல்லாம் வேகமாக. சுவையாகவே இருக்கு. எனக்கு புரிகிறது சிண்டி. உன்னிடமிருந்து சொஸ் எடுக்கலாமா? நன்றி. என் கோழி உருண்டைக்கு சொச்சு சேர்ப்போம். எனக்கு நிறைய இருப்பதால இங்கே நிறைய சொச்சு தேவை. ஆம், அவ்வாறே. குளிர், காத்திரு. இது முடிந்தது. சரி, போதும். இப்போது முயற்சிப்போம். இது என்னை கண்டிப்பாக தேவைப்பட்டது. ருசிகரமாக இருக்கிறது. நான் முளகை சிவப்பு சிக்கனை என்றென்றும் சாப்பிட முடியும். ஆஹா, மிகவும் சுவையானது. நீங்கள் ஸ்ட்ராபெரி சிவப்பு நீர் மாத்திரம் வைத்து முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? என்ன, ஸ்ட்ராபெர்ரி சரப் சேர்க்கலாமா? இது சுவையாக இருக்குமா? சரி, பொறுத்துதற் குறிக்கோள். நிறைய ஸ்ட்ராபெர்ரி சரப் ஊற்றி இப்போது சுவைக்கலாம். இது உண்மையாகவே ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிச்சது. அற்புதமான இணைப்பு. யார் எண்ணினார்? மிகவும் சிறந்தது. நீ மஸ்டர்ட் சுவையாக இருங்கள். நான் வாக்குறுதி தருகிறேன். குறைந்த அளவு. ஓ, அடித்து விடுங்கள். கடுகும் சேருங்கள். சாசுகள் அதிகப்படியாக இருக்காது. இன்னும் 4. என்னால் காணாமல் போனது கடுகுதான். அவ்வாறே. ஓ, அப்படியா? என்னை இப்படித்தான் ஏன் பார்க்கிறாய்? நான்சியை உறுதிப்படுத்துங்கள். நீ எதையும் பார்க்கவில்லை. ஆம், இது எனக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். இனி அதை சுவைத்து பார்ப்போம். ஓ,
எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. இது அனைத்து சாஸ் கலவைகள் அனைத்தையும் சேர்த்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். அருமை. சிக்கன் இப்போ 100 மடங்கு ருசி. வெப்பமாகி வருகிறது. யாராவது ஹீட்டரை இயக்கினால் வெப்பமாக இருக்கும். பெண்களே, எனக்கு துவாக்கம். எல்லாம் வெடிக்கப் போகிறது. உன்னை காப்பாற்றிக்கொள் சுக்ரன். இப்போது நான் நல்லா உள்ளேன். எங்களின் வீடியோ